ஆமா. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க டீச்சர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் அடிமை பிள்ளையே உங்கள் மத்தியிலே ஆ அருமையான நேரத்தில என்னுடைய சாட்சியோடு கூட ஆண்டவருடைய வசனத்தையும் பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை செல்வி மூலமாக எனக்கு இந்த குரூப்ல எஸ்தர் பிரேயர் குரூப்ல எனக்கு கொடுத்த சாக்கியத்தை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு செகண்ட் தலை தாழ்த்துவோம். இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிப்போம். அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவர் அருமையான பாடலை பாடின அந்த சிஸ்டரை நினைக்கிறேன். அல்லேலூயா. செல்வியுடைய அப்பாவுக்காக ஜெபித்தோம். இப்படியாக பாரமுள்ள ஒருமனப்பட்ட ஆவியை கொடுத்து ஆண்டவர் இந்த நேரத்துல நடத்திட்டு இருக்காரு. இந்த பகுதியும் ஆண்டவர் நடத்தும்படியாக நம்ம ஜெபிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உன்னதமான தேவன், எங்கள் மத்தியிலே மனுஷர் மத்தியிலே மனுஷருக்குள்ளே வாசம் பண்ண விரும்பினவராக இந்த ஆண்டவரே குழுவிலே நீர் வந்து விட்டீர் ஆண்டவரே. அப்பா மகிமையின் பிரசன்னத்தை உணர்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர்தான் துவக்கம், முடிவு. ஹல்லேலூயா. அல்பா, ஒமேகா, ஆதி அந்தமானவர். ஹல்லேலூயா. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அண்ட சராசங்களை உண்டாக்கினவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சாபாமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரப்பா சுகமாக்குகிறவரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தினவரே. எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இம்மானுவேலே எங்களோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின எங்கள் ஜெயக்கொடியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயபலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா எல்ஷடாய் என்று துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே நீங்க கடந்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்க பேச ஆசையோடு காத்திருக்கீங்க. நாங்க நம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது எங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதனால நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீங்க. ஹல்லேலூயா. எம்மா ஒரு சீஷர்கள் மத்தியிலே உம்முடைய வேத வாக்கியங்களை சொல்லும்போது, அப்பா மந்த இருதயம் உள்ளவர்களும் அனல் கொள்ள வைத்தீரே. இந்த நேரத்துல எங்களுக்கும் அப்பா மந்த இருதயம் தான். எங்களோடு நீங்க பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்போது நாங்கள் அனல் கொள்ள முடியும் ஆண்டவரே. ஆவியிலே அனல் உள்ளவர்களா மாற முடியும். இந்த நேரம் ஹல்லேலூயா எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாகுவதாக. துவக்கம் முதல் முடிவு வரையும் அடிமை மறைத்து நீங்க வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நானு கர்த்தருடைய கிருபையினாலே இன்னைக்கு ஆண்டவர் பாதத்துல நான் காத்திருந்தேன். காத்திருக்கும்போது ஆண்டவர் எனக்கு திட்டவட்டமாக இன்னைக்கு நீங்க வாசித்த சாப்டர் தான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம். அப்போ எவ்வளவு ஒரு மனதோடு நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தத்தோட வந்திருக்கோன்றது இன்னைக்கு திட்டவட்டமாயிற்று. ஆண்டவர் வந்து எனக்கு சொன்னது நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம், புதிய கற்பனை. அல்லாட்டா இன்னொரு விதமா சொன்னா கற்பனை, புதிய கற்பனை என்ற 2யும் ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசினார். நம்ம பழைய வாழ்க்கையிலே நம்ம இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். புதிய காரியங்களுக்குள்ள வரும்படியாக ஆண்டவர் புதிய கற்பனையும், புதிய உடன்படிக்கையும் நமக்கு ஞாபகப்படுத்தும்படியாக நமக்கு கட்டளை கொடுத்தார். இதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தல். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது என்னுடைய கற்பனை, அவருடைய கற்பனை கடைசியில வரைக்கும் அதான் போட்டிருக்கு. நீங்க கடைசி பகுதியில தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து அதை எடுத்து போட்டா ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு பெயர் எழுதப்பட்டாலும் வசனத்தை கை கொள்ளாவிட்டால் அதை எடுத்துட்டு தனக்கு சாதகமான மட்டும் பின்பற்றினோம் என்றால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரமாகிய பரலோகத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அவனுடைய பங்கு தேவன் எடுத்து போடுவார் என்று திட்டவட்டமா சொல்லிட்டார். அதுக்கு முந்தின வசனம் 18ஆம் வசனம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எவையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை அவன் மேல் கூட்டுவார். கூட்டியும் பேசக்கூடாது, குறைச்சியும் பேசக்கூடாது, எடுத்தும் போடக்கூடாது. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்று மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிந்து போவான், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வானெல்லாம் சுருட்டப்படும், பூமி எல்லாம் அகன்று போகும். நீங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை வாசித்தா நல்ல தெளிவா தெரியும். கடைசி காலங்கள்ல என்ன செய்யும்?
வானங்கள் அகன்று போகும். மடமடமடன்னு ஆண்டவருடைய வருகை சத்தத்தை கேட்ட உடனே மலைகளை பார்த்து என் மேல விழுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சாரார். அக்கிரமக்காரர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவங்க நம்பிக்கை இல்லாம ஆண்டவரை பார்த்தாங்கன்னா அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல எங்களை மேல விழுந்துருங்க, நாங்க செத்து போட்டோம், நித்திய ஆக்கினைய தாங்க முடியாதுன்னு சொல்லி கடைசியில உணர்வடைவாங்க. ஆனா எல்லாம் அகஞ்சு போயிரும். மலைகள், குஞ்சுகள் எல்லாம் என்ன செய்யும்? போட்டிருக்கு பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். பூதங்கள் என்றால் பூமி வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அப்ப பாருங்க, பயங்கரமான காரியம் நடக்க போகுது. 12ஆம் வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால அங்க என்ன மட்டும் கடைசியில இருக்குமா? அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும். நீங்க சுவிசேஷ வாக்கியங்கள்ல பார்த்தா வானம் பூமி எல்லாம் அழிஞ்சு போயிரும். என்னுடைய வார்த்தை என்றென்றைக்கும் இருக்கும். வசனம் என்றென்றைக்கும் இருக்கும். அவரும் என்றென்றைக்கும் உரியவர். அவருடைய வசனமும் என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய ராஜ்யமும் அழியாத ராஜ்யம் என்று என்றென்றைக்கும் சொல்ற காரியத்துல நிறைய பார்க்கலாம். அப்போ நம்முடைய உலக வாழ்க்கை முடிவு பிறகு போகிறது. அப்போ எது நிக்க போகுது? அவருடைய வசனம் நிக்க போகுது. அப்போ இந்த வசனத்தை கை கொள்கிறவர்களும் நம்ம சதா காலமும் இருக்க போறோம். ஆனால நம்ம வேத வசனங்களை நம்ம என்ன செய்யணுமா? கண்ணும் கருத்துமாக அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும். திருவசனத்தை போதிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்ம யாக்கோபு நிருபத்துல நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு எடுத்துக்கலாம். யாக்கோபு நிருபத்துல யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? ஒருவன் திருவசனத்தை கேட்டும் 23 கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். அப்போ அதுக்கு முந்தின வசனம் 22, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனம் செய்கிறவர்களா இருக்கணும். நம்ம வசனம்னா கற்பனை. அவருடைய கற்பனை என்றால் என்ன? புதிய கற்பனை. இன்னைக்கு புதிய கற்பனைக்கு முன்னால பழைய கற்பனை நம்ம பார்க்க போனா, பழைய கற்பனை என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்கறதுக்கு முன்னதாக நான் ஒரு சில இன்ட்ரோடக்ஷனாக கடைசி காலம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 22ல 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 7ஆம் வசனம் பாருங்க, 12ஆம் வசனம் பாருங்க, கடைசியிலயும் ஒரு வசனம் போட்டிருக்கேன், நான் சீக்கிரமா 20 3 முறை சொல்லப்பட்டிருக்குது. இதோ கடைசி காலம். அதனாலதான் எச்சரிக்கிற சத்தம் என்னன்னா, கற்பனைகளை கூட்டியும் குறைச்சியும் பண்ணாமலும் அவைகளின்படி கீழ்ப்படியாமல் இருந்தா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனா இருந்தாலும் அவனை பரிசுத்த நகரத்திலிருந்தே என்ன செய்வாராம்? எடுத்து போடுவார். அவனுடைய பங்கு அப்படின்னா அங்க சுதந்திரிக்க முடியாது. ஏனென்றால் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மன்னா, புதிய நாமம், ஜீவ கிரீடம், அவருக்கு ஒப்பான ஒரு சிங்காசனம், அவருக்கு ஒப்பான ஒரு அதிகாரம் என்றெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஜெயங்கொள்கிறவர்களுக்கு. அதனால சபை 7 சபைக்கும் எச்சரிப்பு செய்தி. உன்னிடத்துல குறை உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு குறையா ஒரு சபைக்கு உணர்த்திட்டு, நீ இதுல மனம் திரும்பும்படியா உனக்கு காலம் கொடுக்கிறேன், மனம் திரும்பாவிட்டால் உன்னை கட்டளைக்கிடையாக்குவேன், அப்புறம் உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன், நீ பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வசனம்னா எச்சரிப்பின் சத்தம். அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. இப்ப கடைசி காலத்துல இருக்கிற நம்ம 2 பேதுரு 3ஆம் இப்ப நான் சொன்ன காரியத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னது கடைசி காலம் நமக்கு இந்த குழுல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நமக்கு நல்லா தெரியும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால என்னுடைய மகள் திருமணத்தோட ஒரு சொந்தக்காரங்களை பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, உங்க அப்பா அப்பப்போ ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, இன்னும் வரலையே அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லா ஸ்தீம் இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருக்கு. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அவங்க ஆயத்தம் இல்லை, ஏசுனா யாருன்னு தெரியாது. அவங்கதான் என்ன சொல்றாங்க, இது கடைசி காலம் இல்ல, அவர் வரப்போறாருன்னு சொல்லி எத்தனையோ வருஷமா சொல்றாங்க. அதே காரியம் தான் நமக்கு வெளிப்பட 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலையும் போட்டிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களா, அவர் வருவார் என்று சொல்லிற வாக்குத்தத்தம் எங்கே? இதே போலதான் சொன்னாங்க.
இன்றைக்கு அவர் இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியாது. அப்போ ஆவியானவர் என்னோட இடைப்பட்டார், வரவில்லை. ஆனால் நிறைய பேருக்கு வந்துச்சு. எப்படி? நிறைய பேர் மரித்து போயிட்டாங்க. உங்களுக்கு சான்ஸ் இன்னும் கொடுத்துருக்காரு. அவங்க என்னுடைய உறவினர். அப்ப அடிக்கடி அவங்கள பார்த்து சொல்லியிருக்காங்க, அவருடைய வாழ்க்கைக்காக நான் வந்து அதிகமா பாரப்பட்டிருக்கேன். அவர் ரட்சிக்கப்படலை இன்னும். அதனாலதான் காலம் நீடித்து கொடுக்கப்படுகிறது. நம்ம வந்து ஆண்டவர் தெளிவா சொன்னாரு. நிறைய பேருக்கு வருகை வந்து விட்டது. எப்படி என்றால் ஆண்டவர் எடுத்துக்கிட்ட நாளும் ஆண்டவர் வந்துட்டாரு. அவங்க ஆத்மா போயிடுச்சு. அவ்வளவுதான். இனிமேல் அவங்களுக்கு ஜீவியம் கிடையாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கிறவர்களும் துதிக்கவே முடியாது. அவருடைய காலம் முடிந்து விட்டது. தட் இஸ் எண்ட். அவங்க லைஃப் எண்டட். அவ்வளவுதான். அதுக்கு அவங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. அவங்களுடைய வாழ்க்கை ரெக்கார்டே க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னு. ஒரு டீச்சர் வேலையில போயிட்டாங்கன்னா அந்த ரெக்கார்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்முடைய பேர் இந்த பூமியில இருந்து அவனுடைய நாம பிரசங்கில எல்லாம் போட்டிருக்கு. அவனுடைய பேர் முதலாய் இருக்கப்படாது. அவனுடைய சந்ததியோட இருக்கும். ஆனா அவங்க என்ன செய்யாது, இருக்கப்படாது. அப்போ அவங்க லேசா சொல்றாங்க, இன்னைக்கு வரலையேன்னு. அவங்க மனதுல ஆவியானவர் பேசினாரு. நிறைய பேருக்கு வந்துட்டு மதிகேடரா இருக்கிறாங்களே, மதிகேடர்களா இருக்கிறாங்களே, நிறைய பேர் இதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வரலன்னு. எப்படி? 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பாக்குறோம் 4ஆம் வசனம், 3ஆம் வசனம். 3ல இருந்து பாக்குறேன். 2 பேதுரு 3 முதல். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார். இச்சை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாங்க. பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிற்றிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறது. அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்கள் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினது என்பதையும், இப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு செகண்ட் ஆகல. நோவா பேழைக்குள்ள போயாச்சு 8 பேர். மற்றவங்களாம் 40 நாள்ல காலி. மழை பெஞ்சு எடுத்துட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். அதெல்லாம் அறியாம இன்னைக்கு கொரோனால ஒரு சாரார் எடுக்கப்பட்டு போயிட்டாங்க. இவருக்கு சான்ஸ் கொடுத்திருக்கு. இதே போலதான் நிறைய பேர் நம்ம வீட்டுல கூட இருக்கலாம், உறவினர் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளா புறஜாதியார் இருக்கலாம். வரல நீங்க சொல்றதெல்லாம் பொய். வேத வசனம் அது நம்ம நினைச்சல அவங்க அறிந்து கொள்ளாதபடிக்கு அவங்களுடைய மனம் இருளடைந்து இருக்கிறது என்று நம்ம அறிகிறோம். அப்போ நம்ம அறிந்த நம்ம ஒளிக்குள்ள வந்த நம்ம இன்னைக்கு ஆண்டவர் அடுத்த கேள்வி எனக்கு மௌனமா ஆண்டவர் இந்த 2ஆம் வருகை பற்றி நம்ம ஒரு தடவை வந்துட்டார். திருப்பி மேசியாவாக வந்தார். அவர் மரித்து உயிர்த்து நியாயாதிபதியாக வரப்போகிறார். நிறைய பேருக்கு வந்துட்டார். எப்படின்னா மரணம் அவங்களை சந்திச்சு விட்டது, போயிட்டாங்க. இனி அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ். அவங்க கிரியைக்கு பலன் அடைய போகுது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பரலோகம், அவருடைய பேர் எழுதப்பட்டு கீழ்ப்படியலைன்னா அந்த பங்கும் கிடையாதுன்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம ஒன்றுமே சொல்றதுக்கு இல்ல. நம்ம இன்னைக்கு நம்ம மிக முக்கியமானது என்னன்னா ரட்சிப்பு. இதுதான் நம்ம செல்விட்ட கூட இப்ப பேசிட்டு இருந்தோம். நம்ம அம்மா அப்பா நம்முடைய உறவினர் ஒவ்வொரு ரட்சிப்பு பெறவில்லை என்றால் அந்த பரலோக பாக்கியம் கிடையாது. அடுத்தது வசனத்தை கைக்கொள்ளாவிட்டால், நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக நான் பேசினது தேவனுடைய ராஜ்யம். பரலோகத்துல பேர் எழுதப்பட்டவர்கள் சிறியோர் பெரியோர் அன்னைக்கு பரலோகத்துல ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் போது என்ன செஞ்சாங்க? பங்கடைந்தாங்க, ஆக்கினையும் அடைந்தாங்க, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் என்று பார்த்தோம். இன்னைக்கு அதை விட முக்கியமா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பங்கே கிடையாது. அப்படின்னா we cannot enter heaven. போவே முடியாது. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. பங்கு கிடையாதுன்னா அப்படிதான் அர்த்தம். அவர் வச்சிருக்கிற நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மரியாளுக்கு சொன்னார். ஏன்னா தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத வசனத்தை கேட்டுட்டு இருக்கனாலதான். அப்போ இன்னைக்கு நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், வசனத்தை சாராம்சத்தை ஊன்ற கட்டப்படம் இருக்கு. ஊன்றி என்ன செய்யணும்? கருத்தூன்றி நம்ம படிக்கணும். ஒரு மேடம் எனக்கு காலேஜ்ல படிக்கவும் சொல்லுவாங்க, வாசிக்கும் போது அது உயிர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்ந்து போற மாதிரி. ஒரு எறும்புனா ஊர்ந்து போகும். அதே மாதிரி வசனம் வாசிக்கும் போது அந்த ஆவியானவருடைய அசைவாடுதல் அதுல இருக்கும்போது நம்முடைய இருதயத்தோட பேசும்போது சம்மட்டிய போல உடைக்கும். நீ செஞ்சது தப்பு, நீ நிறைய செய்யலையே, நீ செஞ்சதெல்லாம் நீ சரின்னு நினைக்க, நான் சரி இல்லைன்னு சொல்றேன்னு ஆண்டவர் பேசும்போது கண்ணீர் கொட்டும். அதுவும் ஒரு ஜெபம் தான். வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் இடைப்படுவார் என்றால், நம்ம ஜெபம்ன்றது ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது. ரெண்டு வழியாகவும் கம்யூனிகேஷன். அவரோட பேசுறோம், அவர் நம்மளோட பேசுறோம். எப்படி பேசுவார்? வேத வசனத்தை தான். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா நித்திய ஜீவன் உண்டு. அத நித்திய ஜீவன் கட்டாயம் உண்டு. அதனால நம்ம மனம் திரும்ப முடியும். அப்போ மனம் திரும்புதலுக்கான வசனம் என்னவென்றால் வேத வசனம் தான். வேத வசனம் தான் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. இன்னைக்கு பயங்கரமான எச்சரிப்பு. வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொண்டோம் என்று சொல்றதுல பெருசு கிடையாது. வேத வசனம் ஒவ்வொரு நாளும் வாசித்தோம். கலாத்தியர் 3 அதிகாரத்தை இப்போ வாசித்தீங்க.
இப்படி ஒவ்வொரு நாள் வாசிச்சுட்டு போறோம். யாருக்கெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார் என்றால், நல்ல ஊன்றி ஆவியானவரோடு உன்னத உறவை கொண்டவர்கள் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுறத உணர முடியும். ஒரு சாப்டர் 10 சாப்டர் வாசித்தோம். ஒருவேளை புதிய ஏற்பாடு முழுசும் ஒரு நாள்ல 2 நாள்ல முடிச்சிட்டேன். பெருமை கொள்றதுக்கு இல்ல நம்ம. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன உலகத்துல விட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் லேட் நைட் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, "நீ எத்தன வசனம் படிச்சா? என்ன படிக்கிறான்னு?" 10 மணிக்கு மேல அவங்க தனியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் லைட் போட்டு அப்பா இருந்த காலத்துல அவங்க வீட்ல வாசித்துட்டு இருக்கும்போது, "நீ என்ன படிக்கிறான்னு?" கேட்பாங்க. உடனே அந்த வசனத்த பத்தி என் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு "நீ பரலோக ராஜ்யம்" அததான் கடைசியா சொல்லுவாங்க. கடைசியில முதல் ஆளா எங்க வீட்ல அ எங்க அத்தானுக்கு அடுத்த நபராக 3வது நபராக எங்க அப்பா வந்து போயிட்டாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு முன்னால போன எங்க அப்பா. அருமையா ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பா சொல்லுவாங்க, "நீ ப ப வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு சாப்டர் 2 சாப்டர் படிச்சுட்டேன். ஈவினிங் 1 நான் பகல்ல 1, மத்தியானம் 1, காலையில 1 படிச்சேன்னு திருப்திப்படாத. 2 வசனத்த எடு. நீ ஆலயத்துக்கு போக முடியலன்னு கவலைப்படாத. நீ உட்கார்ந்த ஆலயம். நீ தான் ஆலயம். அவர் வாசம் பண்ற இடம் ஆலயம். ஆலயத்துக்குள்ள வந்துருவாரு. நீ வாசிக்கும்போது உன்னோட இருக்கிற ஆவியானவர் உன்னோட பேசுவார். அந்த வசனம் கூர்ந்து கவனிக்கும்போது உன்னோட பேசும் அந்த வசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 2 வசனம் வாசித்தா போதும். அத நீ மெடிடேட் பண்ணணும். அத நீ அசை போடணும். ஆண்டவர் இப்போ நேற்று இன்று என்று மாறாதவர்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார்னா, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அதான். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். நேற்று, இன்றும் நான் என்றும் மாறாதவர். அப்போ அவர் என்னைக்கு இருக்கிறார்னா, அன்னைக்கு இருந்தாரா? இன்னைக்கு இருக்காரா? இனிமேலு நம்ம சந்ததியோட இருக்க போறாரா? கொஞ்ச நேரம் வாசித்தோம்னாலே நமக்கு அருமையான ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கும். நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அந்த வசனத்துக்கு ஆழமான கருத்து. அப்ப எவ்வளவு உன்னதமானவர். நேற்றைக்கு எங்க அக்காவோட நான் பேசிட்டு இருந்தேன். ஆபகுக்கு நான் வாசித்தேன். எனக்கு அவருடைய உன்னதமான தோற்றத்தை என்னால வர்ணிக்கவே முடியலன்னு அங்க போட்டிருக்கு. அவருடைய பாதங்கள்ல இருந்து அவருடைய சன்னிதானத்திலிருந்து காய்ச்சல் புறப்பட்டது. கிரணங்கள் வீசின அப்படின்னா மகா உன்னதமானவர். அவருடைய பிரகாசம் அவ்ளோ என்று சொல்லி போட்டிருக்கு. அதே மாரி அத சகிக்க முடியாம ஏசாயா நான் அதமானேன். அந்த மகிமை. வஸ்திர தொங்கல்ல தேவாலயம் நிறைஞ்சிருக்கும்போது மகிமை. வெளிப்படுத்தல் நீங்க பார்த்தீங்கன்னா, அக்கினிமயமான கண்கள். அந்த இதெல்லாம் வாசிக்கும்போது ஆண்டவர் பூமி எனக்கு சிங்காசனம், வாதபடி வானம் எனக்கு சிங்காசனம்னா, இவ்வளவு உயரமானவர். பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமானா அளக்கவே முடியாது. அந்த உன்னதமானவர நம்ம வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நேற்று இன்று என்று மாறவர்னா அவர் வர்ணிக்கவே முடியாது. அவர்தான் ஆதி அந்தம். ஆனா அந்த வேதபாரக பரிசேயர் என்ன சொன்னாங்க? ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான்னா, நீர் உங்களுக்கு 50 வயசு தானே ஆயிருக்கு. எப்படி நீர் தச்சனுடைய குமாரன் அல்லவான்னு வம்சீகமா யோசித்தாங்க. அவர் அன்னைக்கே இருந்தாரு. ஆதியிலே இருந்தார். வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது. அப்பதான் குமாரனாக வெளிப்பட்டார். இன்னைக்கு ஆவியானவரா இருக்கிறார். இன்னும் ஆதி அந்தம் அவர்தான். அப்ப அவர வர்ணிக்கவே முடியாது. நேற்று இன்று வந்து மாறாதவர்னா, அவர் இருக்கிறவர்ன்னு அர்த்தம். மாறவே முடியாது அவரு. மனுஷன் மனமாற மனுஷன் அல்ல அவர். மனுபுத்திரன் அல்ல. என்ன சொல்லியும் செய்யாதிருப்பாரோன்னு இருக்கு. பொய்யுரையாத தேவன். மனுஷன் மாறி விடுவான். ஆனா அவ்ளோ உன்னதமானவர் என்று வாசிக்கும் போதே இந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவனை நாங்க மூதாதையர் வொர்ஷிப் பண்ணோம். இன்னைக்கு நாங்க எங்க சந்ததி வொர்ஷிப் பண்ணணுமே. அப்ப நாங்க ஏற்றுக்கொண்டோமா? அவங்க ஏற்றுக்கொண்டாங்களா? பரலோகத்துக்கு போவாங்களா? நாங்க அவங்கள பார்ப்போமா? எத்தனை சந்ததி போயிடுச்சு எங்களுக்கு முன்னால சந்ததி. எங்களுடைய சந்ததி போகுமா? அப்படின்னு நினைக்கும் போதே ஆண்டவரே அதுக்கு போகணும்னா வசனத்தை கைக்கொள்ளணுமே. இந்த வசனம் தெரிஞ்சிருக்கணுமே. அவர் விசுவாசத்தினால ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. வசனத்துலதான் சொல்லியிருக்காரு. எபேசியர் 2:8 விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். அந்த கிருபையின் காலம் அடைபட போகிறது. இந்த கடைசி காலத்துல நம்ம வாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. எந்த அப்பம் குறைச்சல் பஞ்சம் கிடையாது. கடைசி காலத்துல என்ன பஞ்சம் வரும்? வேதவசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு தீர்க்கதரிசன ஆகமத்துல நம்ம பாக்குறோம். அதனால யோசித்து பாருங்க. ஆண்டவர் அருமையான வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம எவ்வளவாக ஊண்டி வாசிக்க போறோம். கருத்தூண்டி வாசிக்கணும். அத ஆண்டவரே என்னோட பேச மாட்டீங்களா? அப்படி வாசித்தத அன்னைக்கு முழுசும் தியானம் பண்ணணும். நாள் முழுவதும் என் தியானம். உத்தம மார்க்கத்தார் யார் என்றால் வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார். அந்த 119ஆம் சங்கீதத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளதுன்னா அதுதான். அவரு அந்த சங்கீதக்காரன் ஒரு பாவத்துக்கு உட்பட்டவன் தான். ஆனா இருதயத்துக்கு ஏற்றவன் எதுக்கு தெரியுமா சொன்னாரு? வேத வசனத்த ஒவ்வொரு 119ல ஒரு வசனத்திலயும் கற்பனை, நியாயப்பிரமாணம், நியாயம், அப்புறம் கட்டளை, சாட்சின்னு போட்டிருக்கும். மாறி, மாறி அதே தான் வந்துட்டு இருக்கும். நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன் என்னுடைய வேதத்துல. அந்த அனுபவம் ராம் முழுவதும் நான் இப்படி இருக்கேன். என்னுடைய கற்பனைகளை விட்டு விலகேன்.
உமக்கு பயந்திருக்கிறேன். நான் பாடி துதிக்கிறேன். உம்முடைய மகத்துவங்களை, உம்முடைய கிரியைகளை அறிவிக்கிறேன். இறுதி வசனத்தின்படி வேதத்தை பற்றி நடக்காதவங்களை பார்த்து என் கண்கள்ல தாரை தாரையா வருது கண்ணீர் அப்படின்னு சொல்லி என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி அக்கிரம சிந்தைக்காரரேன்னு சொல்லி அவர் அவ்வளவு இதா பேசுறாரு. நான் வேத வசனம் தான். அந்த வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். அதுல இன்னும் நான் ஆண்டவர்ட்ட மெடிடேட் பண்ணும்போது யோவான் 1:1 போட்டிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தைன்றது அந்த இயேசுதான். அப்போ இயேசுவை பற்றியதான வேத வசனம் தான் நமக்கு வார்த்தை. இயேசுதான் வார்த்தை. அப்போ நம்ம உள்ளத்துக்குள்ள அந்த இயேசுவானவர் வந்துட்டாரா? அவர் வந்துட்டாருன்னா கற்பனைகள் கீழ்ப்படுகிறது ரொம்ப லேசு. ஏன்னா இனி நான் அல்ல. கலாத்தியர் 2:20 பாக்குறோம். இனி நான் அல்ல, நம்மளே கைக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இது பாரமானவைகள் அல்லன்னு சொல்லியிருக்காரு. என் நுகம் மெதுவா இருக்குது. மத்தேயு 28:11-28 போட்டிருக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்னோட இடத்துல வாங்க, என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவா இருக்கும். ஆமா, அதே மாதிரி 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு என்னது, என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ரொம்ப ஈஸி. எப்போ ஈஸி தெரியுமா? 1 யோவான் எடுத்துக்கோங்க, 3ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 3ஆம் வசனம். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதுதான். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, என் நுகம் லகுவானதுன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. மத்தேயு 11:28 இருந்து வாசித்தீங்கன்னா தெரியும் கடைசி வரைக்கும். அப்போ ஆண்டவர் ரொம்ப லகுவா நம்மள ரொம்ப இன்னைக்கு நம்ம உபவாசம் பண்ணலன்னு நம்மள அடிச்சிட மாட்டாரு. இது கிருபையின் காலம். ஆனா கடைசியில அதுக்கு பலன் உண்டு. அதை யோசித்து பாத்தீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீரோடு சொல்றேன். நம்ம இன்னைக்கு உபவாசம் பண்ணல, ஓகே. இன்னைக்கு கூட்டத்துக்கு வரல, ஓகே. பைபிள் வாசிக்கல, ஓகே. ஜெபம் பண்ணல, ஓகே. இன்னைக்கு ஏதோ யாரோ வந்தாங்க, கெஸ்ட் வந்தாங்க, இன்னைக்கு கோயிலுக்கே போல, ஓகே. ஆனா எல்லாம் ஓகே சொல்ல மாட்டார். ஆவியானவர் வருத்தப்படுவார். ஒரு நாள் பரவாயில்ல, அந்த மூட்டையா பாவம் சேர்ந்த உடனே அது என்ன ஆகும்? பாரமாயிரும். நம்முடைய இருதயம் ரொம்ப மந்தமாயிரும். அது உணர்ச்சி இல்லாம போயிரும். வாசிக்கிறதுல பிரியமே இருக்காது. எவ்வளவு தாகமா நம்ம வாசிக்கணும். சங்கீதத்துல போட்டிருக்கு, நான் எவ்வளவு உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கேன். நாள் முழுவதும் என் தியானிக்கணும். அந்த இரவும் பகலும் ஒன்னா சங்கீதத்துல போட்டிருக்கு. தியானிக்கிறவங்க தான் இலையுதிரா மரத்தை போல. கஷ்டம் வந்தா கூட இலை உதிரவே மாட்டாங்க. வீட்டுல கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், பயங்கரமான பாடுகள் இருக்கும். ஆனா நம்முடைய கண்கள்ல கண்ணீர் வராது. ஏன்னா என் தேவன் மார்புல இருக்கிறேன். அந்த யோவானுக்கு கிடைச்சது பாக்கியம் என்ன தெரியுமா? பஸ்கா பண்டிகையில ஆண்டவர் அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து, அந்த ஆண்டவர் என்னுடைய மாம்சத்தை புசிங்க, நீங்க புசிக்கலன்னா இடத்துல பங்கு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் மரணத்துக்கு உட்படுக்கிறதுக்கு முன்னதாக, சிலுவை சுமக்கிறதுக்கு முன்னதாக, அவர் அடிபட்டு மரிப்பதற்கு முன்னதாக அவர் ஏற்படுத்தின பஸ்காவை அந்த பலியில, அந்த பஸ்கா பண்டிகையில, அந்த திருவிருந்து ஆராதனை ஏற்படுத்துற அந்த நாளில என்ன சொன்னாரு? சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உங்கள ஒருவன் காத்து கொடுக்காம மார்புல சாஞ்சுகிட்டு இருந்தான். நானோன்னு கேட்டாங்க. அந்த மார்புல சாஞ்சுகிட்டு இருக்கிற பாக்கியம் நமக்கு ஆண்டவர் மேல இருந்துச்சுன்னா இந்த உலகத்தின் பாடுகள் ஈஸியா இருக்காது. நம்ம பாடுகளை ஈஸியாக கஷ்டமாவே இருக்காது. இந்த பாடுகள் எல்லாம் கஷ்டமாவே இருக்காது, ஈஸியா இருக்கும். ஆண்டவர் ஈஸியா நம்ம கடந்து போயிருவோம். இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் நம்மள ஈஸியா கொண்டு போயிரும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சமையல் பண்றதா ஈஸியா போயிரும். ஏன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், சமையல் முடிச்சிருவோம். ஒரு பாத்ரூம் போனா அங்கேயும் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், ஈஸியா முடிச்சிருவோம். என்னென்ன துணி துவைக்கிற வேலையா, கட்டுறீங்க, எல்லாத்துலயும் யாரு கூட இருக்காரு? அவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த ஈஸி. இட்ஸ் நாட் அட் ஆல் அ டிஃபிகல்ட் டாஸ்க். அது கஷ்டமான செயலே கிடையாது. நம்ம இன்னைக்கு நாள் முழுசும் மார்த்தாள மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பாதத்துல உட்கார்ந்துட்டோம்னா அப்பா செய்வாங்க. அப்பா மார்புல இருந்துட்டோம்னா அவர் நம்முடைய வேலையெல்லாம் பார்த்துக்கிடுவார். நம்முடைய எல்லா வேலையும் அவர் செஞ்சுக்கிடுவாரு. ஐயோ, என்னுடைய ஹஸ்பண்ட் உதவி செய்யலையே, என்னுடைய மாமியார் உதவி செய்யலையே, மாமனார் உதவி செய்யலையே, என்னுடைய பிள்ளைகள் உதவி செய்யலையே, நான் மட்டும் கிச்சன்ல இருக்கேனே. அவர் கூட பேசிட்டு இருக்கேன். ஒரு தீர்க்கதரிசியானவங்க ஒரு அம்மா ஒரு தடவை என்கிட்ட இப்ப ஒரு நாள் இடைப்பட்டு அவங்களோட பேசினேன். பேசும்போது சொன்னாங்க, நீங்க தனிமையில 4 சுவருக்குள்ள இருக்கிறீங்களே, யாருமே பேசலையே, எல்லாரும் இல்ல அப்படின்னு தனிமை உணர்ந்துட்டு இருக்கீங்களா? நான் கூட இருக்கேன்னு என்னோட பேசுனாங்க. நான் சொன்ன அத்தனை காரியமா அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஏனென்றால் அவரோட பேசுற ஒரு அனுபவம் அவருக்கும் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த மனுஷனுடைய உறவை தேடவே மாட்டோம். அவங்க எப்போ இல்லையோ அன்னைக்கு ஓடி போயிருவோம். அவங்க இருக்கும் போதே ஓடி ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அவங்க இல்லாத நேரத்துல ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் அந்த உறவோட இந்த உறவு ரொம்ப அருமையானது. அவருடைய வேத வசனத்தை ஆராய கொழுந்த விட்டு எரியும். இருதயம் அனல் கொள்கிறது நமக்கு.
ஆமா, அந்த அனல் கொள்கிற வசனம். ஏனென்றால் அது நெருப்பு போன்றது. அந்த நெருப்பு போன்று நம்மள பற்ற வைக்கிறது ஆவியில. அனலா இருங்கன்னு சொன்னா சும்மா அனலா இருக்க முடியாது. அந்த வசனத்த தியானிக்கையில என் இருதயம் அனல் கொண்டது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அனல் கொள்கிறோம் நம்ம. அதனால அந்த அனுபவம் வந்துச்சுன்னா ப்ளீசிங்கா இருக்கும். ஒரு மற்றவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஆனா நமக்கு மட்டும் அந்த துக்ககரமான செய்தியெல்லாம் நம்மள அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. எங்க அம்மாவுடைய மரணமும் அதே போலதான். ஆண்டவரோடு இருந்ததுனால தான் இந்த உறவு போனா கூட, ஆண்டவருடைய உறவை நான் பிடித்துக் கொண்டதுனால, இந்த உலகத்தில் எல்லா உறவும் ஒன்றுமில்லை. எல்லாருடைய அன்பு மாயை. அவருடைய அன்புக்குள்ள நான் வந்த உடனே வேதத்தை தியானிக்க அவர் தேற்றிக்கிட்டே இருப்பாரு. நான் உன்னோடு இருக்கேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் உன்னோடு நான் வந்து என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன உடனே அந்த வசனம் வருத்தப்பட்டு ஏன் பாரம் சுமந்துட்டு இருக்கோம். அவர்ட்ட போன உடனே இந்த வசனத்தை கொண்டு தேற்றுவாரு. நான் கலங்காத, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன்னு சொல்லுவாரு. தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். நீ அக்கினியில கூட வேக மாட்டா. உனக்கு விரோதமா பேசினா அந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். ஒண்ணுமே ஒண்ணு சேதப்படுத்த முடியாது. உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காமல் போயிரும். அப்படி இருக்கும்போது அந்த வசனம்லாம் நம்மள திடப்படுத்தும் போது எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? யார்கிட்டயும் அந்த ஆறுதல் கிடைக்க முடியாது. யாருமே அப்படி நம்மள பார்த்து சொல்ல முடியாது. நான் உன்னோடு இருக்கேன்னு யாருமே கைய பிடிச்சு சொல்ல முடியாது. வலது கரத்தை பிடிச்சு நான் பயப்படாதேன்னு சொல்றாரு. தாங்குவேன்னு உன்ன சொல்றாரு. நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன்னு சொன்னாரு. இந்த ஒரு வசனம் ஆறுதல் கொடுக்காம யார் ஆறுதல் கொடுக்க முடியும் நமக்கு? சாவு வேளையில, கஷ்ட நேரத்துல அதுதான் ஆறுதல். எங்க அம்மா கூட சாவு நேரம் வரும்போது வசனத்தை சொல்லிக் கொண்டே இருந்துதான் ஈஸியா கடந்து போனாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்க அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வசனத்தையே தியானிக்கிற வேலை அவங்களுக்கு உண்டு. அதிகமாக பிள்ளைகளோட பேச முடியாத நேரத்துல பேசிக்கொண்டே இருந்தாங்க. அதுதான் நமக்கு கிடைச்ச பாக்கியம். ஒருவேளை முதிர் வயதுல இல்ல, இப்பவே ஆரம்பிச்சிடணும். இள வயதுல உண்டு, வாலிய வயதுல உண்டு, கடைசி வரைக்கும் உண்டு. நான் கடைசி வரைக்கும் வந்த அனுபவம் நமக்கு வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கிற அந்த தியானம் நம்மகிட்ட இருக்குதா? ஆண்டவரோட பேசுற அனுபவம் இருக்குதா? அவர் நம்மளோட வேத வசனத்தை காலையிலே எழுமுன்னு ஒரு டீச்சர் சொல்லுவாங்க நான் வேலை பார்க்கிற இடத்துல. காலையிலே இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தினம் ஒரு வசனம் ஞாபகம் வரும் எனக்கு. யார் இல்ல, ஆவியானவர் நம்ம வசனத்தை கொண்டு போய் ஓதிக்கிறார். வசனத்தை கொண்டு தேற்றுகிறார். கண்ணீரை துடைக்கிறார். முத்தம் கொடுக்கிறார். சூலை வித்தியாலை போல நீர் என்னுடையவர், நானும் உம்முடையவள். நீ என் நேசர், என்னுடையவர் என்று சொல்லி அவர் நேச மரணத்தை காட்டிலும் வலியது. அந்த அன்புக்குள்ள நம்ம வந்துச்சோம்னா வேதவசனம் ஈஸியா நம்ம கை கொள்ள முடியும். நான் இன்னைக்கு சொல்ல வந்தது என்னன்னா, கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரம் நீங்க வாசித்ததும் அதே மாதிரிதான். அதே மாதிரி ரோமர் 2, 3, 4, 5ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை பேசிக்கிட்டே இருந்த அந்த கற்பனைகளை கஷ்டம்னு சொல்லி பின்பற்றினா பின்பற்ற முடியாது. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டு சீனாய் மலையிலே மோசேயின் மூலமாக 2 சாட்சி பலகை அவரே பலகை உண்டாக்குறாரு. 2 பலகை உண்டாக்கி சாட்சி பலகையில அவரே எழுதுறாருன்னு போட்டிருக்கு. அவரே எழுதி கொடுத்த வேத வாக்கியங்கள், மோசேயுடைய வேத வாக்கியங்கள். அந்த பயங்கரமான வேத வசனம். நீ விபச்சாரக்காரியை வச்சுட்டு அவ தப்பு பண்ணா கல்லெறிஞ்சு கொல்லலான்னு அதெல்லாம் சொன்னாங்க. அந்த காலத்துல உடனே அடி விழுந்துச்சு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு என்று சொல்லி உடனே அந்த மோசே நியாயப்பிரமாணம் சொல்லிச்சு. அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டோம். இன்னைக்கு கிருபை பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம். அதுதான் நான் சொல்ல வந்தது. அந்த காலத்துல விருத்த சேதனம் என்று சொல்லப்பட்டு விருத்த சேதனம் பண்ணாங்க. ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் மகனோடு ஈசாக்கோடுன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அந்த காலத்துல அதெல்லாம் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அதனாலதான் அவங்க யூத குலத்துல இருக்க முடியும். அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவங்களா இயேசுவானவர் பிறந்த யூதர் குலத்துலதான் அந்த மாதிரி கற்பனைகள் இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் மோசே மூலமா கொடுக்கப்பட்டுச்சு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு போகிற வழியெல்லாம் அவங்க அழிக்கப்பட்டாங்க. என்னன்னா கீழ்ப்படியல, அவங்க முறுமுறுத்தாங்க. உடனே அழிவு, பாம்புனால் அழிக்கப்பட்டாங்க. பயங்கரமா வறட்சி பண்ணாங்க. ஆண்டவரை சோதிச்சாங்க. எல்லாம் கொடுத்து முறுமுறுத்தாங்க. ஐயோ நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே, வழியில அழிஞ்சு போறோமேன்னு. முறுமுறுப்பு, தண்ணியிலேயே எனக்கு அந்த இறைச்சி இல்லையே அப்படின்னு சொல்லி வானத்தை திறந்து மண்ணா இறைச்சி காடையெல்லாம் கொடுத்தாரு. ஆனா முறுமுறுத்து எல்லாத்தையும் ஆண்டவர் அழிச்சு கொஞ்சம் பேரு தான் அன்னைக்கு கானானுக்குள்ள பிரவேசித்தாங்க. யோசேப், காலேபு. மோசே கூட பிரவேசிக்க முடியல. ஏனென்றால் கீழ்ப்படியவில்லை. அந்த வேத வசனத்தை கீழ்ப்படியாட்டா உடனே தண்டனை. இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் போறோம்னு யாருக்குமே தெரியாது. கிருபையின் காலம். கடைசியில கல்லை மனம் திரும்பும் போது கூட அவனுக்கு கடைசி வரைக்கும் மோட்சம் கிடையாதுன்னு தான் இருந்துச்சு. ஆனா கடைசியில அந்த சிலுவையில தொங்கும் போது இடதுபுறத்து வலதுபுறத்து கள்ளனாக இருக்கும்போது ஒருத்தன் என்ன செய்யணும்,
ஆண்டவரே பரலோகத்துல பரதீசுல வரும்போது இன்றி நான் என்னையே நினைச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு நீ பரதேசில இருப்பான்னு சொன்ன. கடைசி வரைக்கும் அது சீக்கிரட்டா இருக்கு. யாரெல்லாம் போவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு போறவங்க முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர்னு போட்டிருக்கு. கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கே சொல்லிட்டோம், நம்ம பரலோகத்துல எழுதியாச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. வசனத்தை கீழ்ப்படியலனா பங்கை எடுத்து போடுவார்னா. நம்ம கடைசி வரையும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். இதுக்கு காரணம் வேத வசனம், ஜெபம், ரெண்டும் 2 in 1 இருக்கணும். அந்த ஆண்டவரோடு இசைந்து ஜெபமும் வேத வாசிப்பும். நம்ம ஜெபம் பண்ணும்போது வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றோம். வாசிக்கும் போது ஜோமணி வாசிக்கும். ஆண்டவரே என்னோட பேசுனீங்களே, என்ன ஒப்பு கொடுக்கேன்னு அப்படி அந்த ரெண்டும் ஒண்ணு போல சட்டை மாதிரி விரிச்சு பறந்துகிட்டே இருந்தானா நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்தை பாக்கியத்தை நம்ம இந்த உலகத்திலே பெற்றுவோம். இந்த உலகத்திலே தெரியும், நிச்சயம் வந்துரும். ஆண்டவரோட இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் பேச பேச நான் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கேன். தினம் ரட்சிக்கப்படுறேன். நான் ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு ஓய்வு நாளை கை கொள்ளல, நான் உபவாசம் பண்ணல, நான் சரியானபடி என்ன செய்யல, ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளல. இன்னைக்கு அவர் பேசுறத நான் கேட்கல, இன்னைக்கு என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னைக்கு பாவம் செஞ்சான சவுல விட்டு ஆவியானவர் எடுபட்டு போனார். நம்ம ராஜ்யபாரம் தள்ளப்பட்டு போச்சு. தாவீதை வச்சு சுரமண்டலம் வாசிக்கும் போது அவன் திரும்பவுமா உயிர்ப்பிக்கப்பட்ட போல காணப்பட்டுச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து போன மாதிரி இன்னைக்கு ஆவியானவன் நம்மளோடதான் என்னைக்கு இருக்கிறா, சத்திய ஆவியாகிய தேற்றவாளன். ஆனா நம்ம பாவம் பரிசுத்தாவிக்கிறோம், பாவம் செய்யும் போது மன்னிக்கவே படாது. பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்தினா போயிருவாரு. இதுவும் இருக்குது. கிருபையின் காலம் சொல்லிட்டு அசட்டை பண்ணிடக்கூடாது. நடக்கிற நாள், நான் பேசுற நாள்ல, நான் நடக்கிறது ஒண்ணுமே நாள்ல, நான் பேசுறது நாள்ல எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சரியானதான் பேசுவேன். சத்திய ஆவியானவர் உள்ள வந்தா என்ன செய்யும்? சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துவார். அவர் குரலை கேட்க முடியும். என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்றார். அவரோடு இணை பிரியாத ஒரு அன்பு. நீங்க யோவான் 8ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். அவரோடு இருக்கிற ஒரு உன்னத அனுபவம் என்றால் அதுதான். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, நானே வாசல், நானே ஜீவ தண்ணீர். தாகமா இருக்கிறவளே என்னிடத்துல வாருங்க, ஜீவ தண்ணீர் உள்ள நதி. விசுவாசமா என்னிடத்துல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவ தண்ணீர் உங்களுக்கு இலவசமா கொடுப்பேன்னு சொல்லிட்டார். ஜீவ அப்போ நானே என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணணும் அப்படின்னா அவர்தான். இன்னைக்கு மாம்சம் ரத்தம்ன்றது ஒரு லிட்ரல் மீனிங் கிடையாது, ஆவிக்குரியான மீனிங். அவரோட விருந்துல ஒரு அப்பத்தை திராட்சரசத்தை குடிக்கும் போது அவரோடு இருக்கிற ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஜீவ தண்ணீர் நான், ஜீவ அப்போ நான் தான் வாசல். உள்ள போனா உள்ளும் புறமும் மேய்ச்சல், புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறாரு. ஒரு நாளும் நமக்கு பசி கிடையாது. இந்த உலகத்திலயும் பசி கிடையாது, பரலோகத்திலயும் பசி அடைவதிலே தாகம் இல்லைன்னா இந்த உலகத்துல கூட அதுதான். நமக்கு எது இருந்தாலும் இந்த பசி வந்துட்டே இருக்கும். ஆனா ஆண்டவரோடு இருந்து பாருங்களேன், அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். அவரோடு இருந்து பாருங்க, வசனத்தை தியானிக்க தியானிக்க அவ்வளவு சாராம்சமும் அந்த குட் குவாலிட்டிஸ். ஆவியின் கனி வேணும் ஜெபம் பண்றதை விட ஆவியானவரே நீங்க என்னில இருந்து ஷைன் பண்ணுங்க, நீங்க என்னில இருந்து ஆவியின் கனியை கொடுங்க. நீங்க மரம், நான் செடி, நான் ஒட்டிட்டு இருக்கேன்ப்பா, நான் செடியில ஒரு கொடியா ஒட்டிட்டு இருக்கேன். நீங்க திராட்சை தோட்டக்காரர் பிதா, என்னை கிளீன் பண்ணுங்க, என்னை வெட்டுங்க, வேண்டாதத நான் செய்யறத சரியானபடி செய்யணும், சந்தோஷப்படுத்துற வாழ்க்கை வாழணும், அதெல்லாட்டா வெட்டிருங்க என்ன அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டே இருங்க. கனி வந்துட்டே இருக்கும், அவர் மகிமைப்பட்டுட்டே இருப்பார், நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும். இதுதான் ரகசியம். யோவான் 15ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு, நீங்கள் கேட்கறது எல்லாமே கிடைக்கணும். நான் இன்னைக்கு கிடைக்கல, நான் அர்த்தம் என்ன தெரியுமா? அவரோடு நிலைச்சிருக்கல. அந்த கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டாது, கனி கொடாத மரத்தை வெட்டி போடுவார்னு போட்டிருக்கு. ஆனா கிருபையாக இந்த வாரம் இருக்கட்டும்னு வச்சுட்டே இருக்காரு. நம்ம கனி கொடுக்கணும்னா நம்ம அதுக்குன்னு ஒண்ணுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. பரிசுத்த ஆவியானுடைய சன்னிதானத்துல ஆவியோடு நன்மையோடு தொழுது கொண்டு என்கிட்ட என்ன இருக்குப்பான்னு கொஞ்சம் கேட்டு பார்த்தா உடனே சொல்லிடுவா, நீ நேத்து செஞ்சது தப்பு இல்ல, இன்னைக்கு செஞ்சது பேசுனது தப்பு இல்ல, நாளைக்கு நடக்க போறதுக்கா நீ என்ன கவலைப்பட்டுட்டு இருக்கான்னு ஆண்டு ஒன்றா உணத்தை நம்ம கனி கொடுத்துட்டே இருப்போம். பொறுமையா இருப்போம். யார் பேசினா கூட காதுல விழாது. அவங்கள பொறுமையா நீடிய பொறுமைன்ற கனி வந்துரும். அன்புள்ளவங்களா மாறிடுவோம். ரொம்ப சந்தோஷம் நமக்கு வந்துரும். அந்த கனி எல்லாம் அன்பு, சந்தோஷம், சமாதானம் வீட்டுக்குள்ள வந்துரும். நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். தயவுனா சும்மா கிடையாது. எப்படி தயவு, மற்றவங்க மேல தயவு இருக்குன்னா செல்ஃபிஷ்னஸ் போயிரும். நமக்கு இனி எனக்கு இருக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு.
நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம இருக்கு. இந்த பலியின் மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். தீமை செய்தவங்களுக்கு தீமை செய்து பாட அனுபவித்தால் தீமை செய்து பாட அனுபவிப்பதிலோ நன்மை செய்து பாட அனுபவித்தால் அதுதான் பிரீதியா இருக்குன்னு போட்டிருக்கு. அப்படி ஆண்டவருக்காக நம்ம தீமை செய்யறவங்களுக்கு கூட உதவி செய்து அவங்க மேல அக்னி தழல குவிக்கிறோம்னு போட்டிருக்கு. அவங்களுக்கு தீமை சத்துரு பசியா இருந்தா போதில கொடுத்தா அவங்களுக்கு அவங்களுடைய அக்னி அவங்க மேல என்ன செய்யும், அக்னி தழல குவிக்கிற மாதிரி அவங்களுக்கு வெட்கம் உண்டாக நம்ம நன்மை செய்ய முடியும். அவங்க மனம் திரும்புறதுக்கு ஏதுவா தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். நம்முடைய கிறிஸ்டியன் லைஃபே வித்தியாசம். சத்துருக்களை சிநேகிக்கணும் ஈஸி கிடையாது. ஆவியானவர் இருக்கும்போது சத்துருக்களை நேசிக்க முடியும். காது உலகத்துக்கு செவிடா போயிரும். அவங்க பேசுற வார்த்தை வசை சொற்கள் நம்மளை ஒண்ணும் பாதிக்காது. நம்ம சிநேகிக்க முடியும். அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். அடுத்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் தீமைக்கு தீமை அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பழிக்கு பழி வாங்க. இனிமேல் பழிக்கு பழி வாங்க, அதை என்கிட்ட விட்டுரு. நீ நன்மை செய். அதனால பரலோகத்துல பொக்கிஷம் உனக்கு. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. இந்த உலகத்து பொருளை வச்சு சிநேகிதரை தேடுங்கள்னு போட்டிருக்கு. மனுஷங்களுக்கு நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த நற்கிரியை செய்யுங்க. அந்த துர்காள் செஞ்சு உயிர்ப்பிக்கப்பட்டாள். அதனாலதான் உயிர்ப்பிக்கப்பட்டாள். இந்த உலகத்துல மட்டும் உயிர்ப்பிக்கப்படுறது இல்ல, பரலோகத்துல அந்த நீதி நமக்கு வந்து நிற்கும். நீதிதான் முன்னால போகும். அவன் நீதி அவனுடைய விசுவாசத்தினால நீதிமான் என்ன செஞ்சான், நீதிமான் பிழைப்பான் போட்டிருக்கு. அந்த ஆபிரகாம் விசுவாசத்தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த ரைச்சஸ் மேன், நீதி செய்யறவனா நம்ம நீதி பரலோகத்துல ஒரு நாள்ல அது கணக்குல வைக்கப்படும். எனக்கு பொக்கிஷத்துல வைக்கப்படும். அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. எத்தனை ஆத்துமாக்களுக்கா கண்ணீரோடு நம்ம ஜெபம் பண்றோம். கண்ணீரோடு வெகு கண்ணீரோடுன்னு 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் போட்டிருக்கு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, கண்ணீரோடு உபதேசிக்கிறேன். கண்ணீரோடு ஆண்டவருக்காக. அது கண்ணீர் அலைச்சல் தியாகம் பண்ற ஒன்னொன்னுக்கும் பலன் உண்டு. அப்பனா அந்த பைபிள் தான் நமக்கு சொல்லி தருது இதெல்லாம் பண்ணுன்னு. இதுக்கு பலன் பரலோகத்துல உண்டு. இந்த பங்கு அதுக்குதான் பைபிள்ல போட்டுருக்கு. அந்த பங்கு வேணுமா வேண்டாமா, எடுத்து படவும் செய்யலாம், நமக்கு கூட்டி கொடுக்கப்படவும் செய்யலாம். நம்ம கூட்டியும் பேசிடக்கூடாது வேதத்தை. வேத புரட்டரா மாறிடுவோம். அதான் தீமோத்தேயுல எல்லாம் போட்டிருக்கு. நீ வேத புரட்டனை விட்டு விலகிரு. நிறைய பேர் புரட்டுவாங்க. உபவாசம் பண்ண வேண்டாம், மணவாளன் எடுபட்டு காலம் வரும் அப்பதான் உபவாசிக்கணும், இப்பெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் பயங்கரமா புரட்டுவாங்க. வேத வசனத்தையே புரட்டுவாங்க. உபவாசம் இப்படி பண்ணணும், நம்மலாம் நம்ம கிங்கா இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள், அதனால இப்படி ஆடம்பரமா நம்ம இருக்கணும், ப்ராஸ்பரஸா இருக்கணும், நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழணும், எல்லாமே கிடைச்சாதான் நமக்கு கடவுளுடைய பிள்ளைகள். இல்லவே இல்லை. லாசரு போல அந்த காத்து கிடந்த உணவுக்காக இந்த உலகத்துல பட்டினியை கடந்து மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம வறுமை அடைஞ்சு பரலோகத்துல அன்னைக்கு ரிச்சாக போறோம். பரலோகத்துல ஜீவாதிபதி நம்முடைய பெரிய பணக்காரர் செல்வந்தராய் இயேசு ராஜாவுடைய மனவாட்டியாக நம்ம ஈக்குவலா நம்ம அவர் பக்கத்துல போய் உட்கார போறோம். இந்த பாக்கியத்தை பெறதுக்கு இந்த உலகத்துல கடையானவன் தான், சிறியவன் தான் பரலோகத்துல பெரியவன் போட்டிருக்கு. வாக்குவாதம் பண்ணாங்க யார் பெரியவன் அன்று சொன்னார். இந்த உலகத்துல பாடு அனுபவிக்கிறவங்க தான் பரலோகத்துல சிங்காசனத்துல உட்கார முடியும். காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கணும். அதனால பாடு வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிறைய பேர் இந்த குழுவுல கூட ஆண்டவர் வெளிப்படுத்துறார். நிறைய பேர் பாடுகளோட இருக்கீங்க, சரீர பலவீனம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஒருவேளை வறுமை, எங்க வீட்டுல உள்ள கஷ்டங்கள், இந்த புருஷனால வர்ற அவமானங்கள், ஜெபிக்கப்படாதபடிக்கு நான் ஊழியம் செய்யப்படாதபடிக்கு தடைகள், இதெல்லாம் நீங்க நினைச்சு புலம்ப வேண்டாம். இதெல்லாம் வரும். பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு எந்த பாடும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த பாடுகளை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இந்த கற்பனைகள்லாம் ஈஸின்னு ஈஸியா நீங்க என்ன செஞ்சிடலாம், ஃபாலோ பண்ணிடலாம். எப்படி நான் மன்னிக்க முடியும், சத்துருக்களை நான் எப்படி சிநேகிக்க முடியும், அவங்களுக்காக நான் எப்படி நன்மை செய்ய முடியும், உங்களை துன்பப்படுத்திருவுள்ள ஜோமனுங்கள் போட்டு எப்படி ஜோம் பண்ண முடியும்னு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க. தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறதுனாலே அவங்க புத்தீன மனுஷனுடைய அவங்களை என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்த முடியும். அவங்க ஆண்டவருக்குள்ள வர முடியும். உங்களுடைய கணவனை ஆதாயப்படுத்த முடியும். உங்க ஆண்டவரை அறியாத ஒரு மகனை ஆதாயப்படுத்த முடியும். வாய் பேசாம இருந்து பாருங்க. 1 பேதுருல போட்டிருக்கு, நல்ல நாட்களை வேண்டும் என்று விரும்புகிறவன் என்ன செய்யணும், நாவை கபடத்துக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளு போட்டுருக்கு. அந்த வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அதுதான் தீமைக்கு தீமையும் உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.
அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை மிகவும் முக்கியமான கட்டளை. நம்ம ஆழ்நாள் நீடிக்கணும்னா அந்த உலகத்திலே நீடிக்கணும் என்றால் தாய் தகப்பனை கனம் பண்ணணும் ஒண்ணு. நல்ல நாட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க வாயை பொல்லாப்புக்கு விலைக்கிறான். பேசவே கூடாது. பேசி யார்ட்ட கூட்டணும்? ஆண்டவர்ட்ட கூட்டணும். சொற்களின் மீதியினால் பாவம் இல்லாமல் போகாது. மனுஷர்ட்ட பேசிட்டே இருங்க. பாவம் வந்துரும். அவங்க தப்பா நம்மள நினைப்பாங்க. நம்ம இப்படி நினைக்கலையே நம்மள பேசுறாங்களேன்னு வரும். அப்புறம் அழுதுட்டு இருப்போம். நேரம்லாம் போயிரும். அதனால மனுஷரோட பேசுறது, விவாதிக்கிறது, வழக்குகளுக்கு போறது தேவையே இல்ல. உங்களுக்கு புரியலையா? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களோட தான் பேச முடியும். மாம்சத்துக்குரியவர்களோட பேசினா அவங்களுக்கு புரியாது. மாம்சத்துக்குரியவனை ஆவிக்குரியவன் புரிய முடியாது. ஆவிக்குரியவன் புரிவான். ஆனா ஆவிக்குரியவனை மாம்சத்துக்குரியவன் புரியவே முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல போட்டுரும். மாம்ச சிந்தை மரணம். நீங்க அவங்கள உடனே மனசுக்குள்ள ஐயோ இப்படி பேசிட்டாங்களே நினைக்க கூட செய்யக்கூடாது. மன்னிச்சிடணும். உடனே மன்னிச்சிடணும். நீங்க மன்னிக்கலன்னா பிதாவும் மன்னிக்க மாட்டார்ன்னு பைபிள்ல போட்டிருக்கு. பூரண சற்குணராயிருக்கிற அவர்ட்ட எல்லாம் இருக்குது. அவர்ட்ட போய் சொல்லிரணும். நம்ம அர்த்தங்கள் எல்லாம் அவர்ட்ட சொல்லிரணும். இன்னைக்கு நான் பேசினது தப்பாப்பா, ஏன் இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டுல, ஏன் இப்படி பிரச்சனை வந்துச்சு? அப்படி ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு ஆண்டவர்ட்ட பாருங்க, நான் உன்னை எவ்வளவா நேசிக்கிறேன், நான் உன்ட்ட எவ்வளவா பேசுறேன். என்னையே பைத்தியக்காரன்னு சொன்னாங்களே, என்னையே பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்களே, நீ ஏன் எனக்கா பொறுக்க கூடாது? உடனே ஞாபகப்படுத்துவார். எனக்கு அநேக வேளை அப்படி ஞாபகப்படுத்தியிருக்காரு. ஏன் இந்த பொறுமையினாலே ஆதாயப்படுத்தும் உங்கள் பொறுமையினாலே ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள் போட்டிருக்கு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரை திரையற்றதாக, விளக்கு எரிகிறதாக, அறைகள் கட்டப்பட்டதாக, எஜமான் எப்போது வர இதான் நம்முடைய குறி. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வேலைக்காரரை போல எஜமான் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். வரப்போறாருன்னு பிதாக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வர்ற நாள் தெரியாது. இது ஆனா இன்னைக்கு வரப்போறாருன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அந்த கிறிஸ்துக்கெல்லாம் வந்துட்டாங்க. அந்த 1 பேர் 2 பேர் 3ஆவதுல போட்டிருக்கு. நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் ஜெபாலயத்துல செய்வாங்க. அதை பத்தி இப்போ நம்பாத. வயலுக்கு இருக்கிறவங்க அங்கேயே இருங்க. 2 பேர்ல ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்பதான் முடிவு வரும். அது வரைக்கும் பொறுமையா யுத்தத்தின் செய்தியெல்லாம் கேள்விப்படுங்க. 24ஆம் அதிகாரம் மத்தேயுல முழுசு வாசித்து பாத்தீங்கன்னா, கலவரங்கள் எங்க ஜாதிக்கு விரோதமா ஜாதி, எல்லா சனத்துக்கு விரோதமா சனம், எல்லா பகுதியிலும் ஆபத்து, எல்லா நாடுகளுக்குள்ளேயும் சமாதானம் இல்ல. பிழைக்க போயிருக்காங்க அங்க தப்பா நம்மள வச்சுக்கிடுறாங்க. அந்த கண்ட்ரிக்கு போனா பிழைக்க வந்தவங்கன்னு. அங்க ஒரு ஒற்றுமை கிடையாது. இவங்க இந்தியன்னு சொல்லிட்டு மற்ற நாட்டினவர் நம்மள பகையா நினைக்கிறதும், அது மாதிரி ஷூட்டிங்லாம் ரொம்ப சகஜமாயிட்டு. யுஎஸ்ஏல ஷூட்டிங்லாம் ரொம்ப சகஜமாயிட்டு. என்ன செய்யறாங்க? துப்பாக்கி எல்லாம் இப்போ ஏடிஎம்லே குண்டுகள்லாம் வந்துட்டான். எல்லாரும் எடுத்துக்கலாம்னு உரிமை கொடுத்துட்டாங்க. நான் ஆண்டவருடைய கிருபையில என்னுடைய மகனுடைய கிராஜுவேஷன்காக போயிருக்கும்போது யூஎஸ்ஏ பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டேன். சில சர்ச் எல்லாம் இருக்கு போட்டா அப்படின்னு சொல்லி என் மகன்கிட்ட கேட்கும்போது, மம்மி இங்க போகாதீங்க. ஏனென்றால் கே மேரேஜ் நடக்குது. அந்த பாஸ்டர்ஸ் கே மேரேஜ். ஆணும் பெண்ணுக்கும் மேரேஜ் பண்ணி கொடுக்காங்க. அந்த மாதிரி காலம் வந்து விட்டது. இதோ ஆண்டவர் வாசற்படியிலே வந்துட்டார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. வாசற்படியில வந்துட்டார். அவர் அவர் வந்துட்டார். நியாயாதிபதியா வந்துட்டார். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலயும் போட்டிருக்கு. வாசப்படியில வந்துட்டார். இதோ சீக்கிரமா வருகிறேன் 3 முறை சொல்லிட்டாருன்னா வந்துட்டார். அந்த படியில வந்துட்டார். இனி காலம் செல்லாது என்று வேதத்துல வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல தான் வாசிக்கிறேன். இனி காலம் செல்லாது. அதனால ஆண்டவர் கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். மேரேஜ் பண்ணிட்டு பாஸ்டர்ஸ் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க யோசித்து பாருங்க. எல்லாரும் ஒருத்தர் நேசிக்கணுமா? அதனால மேரேஜ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. இந்த பிள்ளைகள் 2 வருடம் எதிர்காலமும் போச்சு. ஆணுக்கும் பெண்ணுக்கும். எவ்வளவு கேவலமான மனுஷன், மிருகத்தை விட கேவலமா மாறிட்டு இருக்கான். யோசைக்காக வேதனைப்பட்ட ஆண்டவரே, நான் எந்த சர்ச்சுக்கு போவேன்? நான் தான் சர்ச். இனிமேல் சர்ச்சு கூட போக வேண்டாம். நீதான் ஆலயம். நான் கல்லினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இருக்க மாட்டேன்னு சொன்னது நிறைவேறும் காலம் வந்துட்டு சொல்லிட்டார். நீங்க தான் ஆலயம். நீங்க போறடா ஆலயமா நீங்க இருக்கீங்களா? நிருபங்களா இருக்கீங்களா? நற்கந்தமா இருக்கீங்களா? ஆண்டவருடைய வாசனை வீசுகிற நற்கந்தமா இருக்கிறீங்களா? உங்களை பாக்குறவங்க ரட்சிக்கப்படுறாங்களா? உங்க வார்த்தையை கேட்டோடனே ஆறுதல் அடைறாங்களா? நிறைய பேர் அறியலையே இந்த வசனம். கைக்குள்ளனா பரலோகம் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். இத போய் யார் சொல்லுவா? வரப்போறான்றதை யார் சொல்லுவா? இப்படி நீ நடக்கலன்னா பரலோகம் கிடையாதுன்னு யார் போய் சொல்லுவா? நம்மதான். ஏன் தெரியுமா தாமதிக்கிறார்? ஆண்டவர் இடைப்பட்டார். எப்படி வருகிறார் என்று தாமதிக்கிறது எதனால? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அந்த வசனம் போட்டிருக்கு. 1 பேதுரு 3 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல யாவரும் ரட்சிக்கப்படும் என்று தாமதிக்கிறார் என்று சொல்கிறபடி 2 பேதுரு 3:9 அவர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து போய் சொல்லி தாமதிக்காம ஒருவரும் கெட்டு போகாமல் அவருடைய அன்பு
அவ்வளவா நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு. இந்த ஆத்துமா, ஐயோ இந்த சமாரிய ஸ்திரீ இன்னைக்கு எத்தனை 5 புருஷரோட வாழ்ந்தவா, இப்போ இருக்கிற புருஷன் இல்லையே, அவளுடைய இன்னைக்கு தாமதிக்கிறார்னா அன்பு. நிறைய எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்று அவர் நீடிய பொறுமை, மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். பரிந்து பேசுகிறார். நான் சொல்லுவேன், பரிந்து பேசிட்டு இருக்காரு. இந்த வருடம் இருக்கட்டும், நீ எஜமான பார்த்து கெஞ்சின வேலைக்காரனை போல கொத்தி எரு போடுவேன், இன்னைக்கு நான் வசனத்தை கொடுத்துருவேன், அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் பொறுமையோடு இருக்காரு. ஆனா ஆண்டவர் இன்னொரு காரியத்தை என்கிட்ட வெளிப்படுத்தினார். எப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஜோம்னாதனாலதான் போறோம். நம்ம மேல ரத்தப்பழி வர்றதுக்கு ஏதுவாக நம்ம நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம மேல கோபம் கொண்டவராக இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நீ சுயநலவாதியா இருக்கிறியே, நீ என்னுடைய அன்பு போல உனக்கு அன்பு இல்லையே, நான் ரட்சிக்கப்படாட்டா பரவாயில்ல, அழிச்சிருங்கப்பா வாரோன்னு எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கோம். எங்களுடைய கஷ்டம் தாங்காம அந்த பலிபீடத்துல ஒரு சத்தத்தை கேட்டேன். என்னுடைய ஆத்மாக்களுக்கு எங்களுக்கு வந்த கஷ்டத்துல நீங்க ஏன் பழி வாங்காமல நியாய தீர்ப்பு செய்யாமல இருக்கிறீங்கன்னு பலிபீடத்துல சத்தம் வந்துச்சான். இறந்து போனவங்க அவனுடைய ஆத்துமாக்கள் கதறிச்சா, இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் நிறைய பேர் தீர்க்கதரிசிகள்லாம் மறிக்க போறாங்க, அவங்களுக்கு பிறகுதான் நியாய தீர்ப்பு, பொறுமையா இருங்கன்னு சொல்லி அங்க இருந்து சத்தம் கேட்டது என்று நீங்க வெளிப்படுத்தல 6வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளும் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம் ஓகேன்ட்டு அழிச்சிருங்கப்பான்னு சொல்றோம். அப்படின்னா நம்ம உண்மையான தீர்க்கதரிசி இல்ல, உண்மையான கிறிஸ்தவங்க இல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டதுலயும் சந்தேகம், ஆண்டவரே எங்க ஆத்மா ரட்சிக்கப்படாம, எங்க வீட்டுல உள்ளவங்க ரட்சிக்கப்படல, இன்னைக்கு எடுத்துறாதீங்க இந்த ஆட்களை. கோபத்துல சொல்லிடுவோம், ஐயோ இந்த மகன் இல்லாட்டா பரவாயில்லையே, இந்த புருஷன் இல்லாட்டா பரவாயில்லையே, இந்த வீட்டுல உள்ளவங்க இல்லாட்டா பரவாயில்லையேன்னு சொல்லி சில நேரம் அப்படின்னு நினைச்சிருவோம். ஆண்டவர் அழிக்கிற தேவன் அல்ல, இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். நீ இனிமே அழிக்கணும்னு சொல்லி அழிக்கல அன்னைக்கு. ஆனா இவன் நான் சொன்னா தீர்க்கதரிசி சரியான தீர்க்கதரிசி கிடையாது. அவன் நான் போக மாட்டேன், நீங்க உடனே இரக்கம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார், நான் சொன்னேன்னா உடனே மனம் திரும்பிடுவாங்க, நீங்க சொன்னது மாறிடுவீங்கன்னு. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், அவர் பொய்யுரையாத தேவன். ஆனா மனம் திரும்ப பட்சத்துல அவர் இரக்கமுள்ளவர், மகா இரக்கமுள்ளவர். அதனால அந்த நீவே அழிக்கல. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஆண்டவர் ஜோம் பண்ணி இன்னைக்கு அழிக்கப்படலன்னா சந்தோஷப்படுறோமா, அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறோமா? திடீர்னு மரணம் ஒரு ஆண்டோடைய வருகை. இன்னைக்கு குவைத்துல நடந்த சம்பவம் தெரியும். அந்த வீட்டுல ஒரு தீப்பெட்டி அடைஞ்சதுனால அந்த பிளாட் முழுசும் அத்தனை பேரும், நிறைய இந்தியன்ஸ், அவங்க கடைசியில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா ஐயோன்னு சொல்லி நினைக்காம, அழிஞ்சா பரவாயில்ல நினைக்காம எத்தனை பேரை கண்ணீர் வடிக்கும் நம்ம. ஐயோ ஆத்துமாக்கள் போயிச்சே, நான் ஜோம் பண்ணலையே, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கா நான் ஜோம் பண்ணலையே, இந்த குவைத்துக்கா நான் ஜோம் பண்ணலையே, இந்தியால அழிக்கப்படுறாங்க, ஆக்சிடென்ட்ல அழிக்கப்படுறாங்கன்னா அந்த மகனுக்கா நான் ஜோம் பண்ணலையே, இன்னைக்கு இந்த வேத குறிப்பு எல்லாம் எனக்கு ஜெப குறிப்பு வந்துச்சு, நான் ஜெபம் பண்ணலையே, நீங்க மறிச்சிட்டாங்கன்னு போட்டாங்களே, இந்த ஆத்துமா மரலவுத்து போச்சா, அந்த கரிசனை நம்மகிட்ட இருக்குன்னா உண்மை கிறிஸ்தவங்க. அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன்ப்பா, அன்னைக்கு தூங்க மாட்டேன்ப்பா, அன்னைக்கு வாசிப்பேன்ப்பா, இன்னைக்கு எங்க நேரத்தை கொஞ்சம் கூட்டுவேன்ப்பா, எனக்கு நேரம் காணலப்பா, நான் கண்ணீர் வடிக்கிறேன்ப்பா ராமுழுசும், என் புறா கண்கள் எனக்கு தாங்கப்பா, தலை தண்ணீர் ஊச்சாகட்டும், கண்கள் கண்ணீர் ஊச்சாகட்டும், எரேமியா போல புலம்புறேன்ப்பா, புலம்புறேன், ராட்சாமத்துல எழும்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம்னா நம்ம உண்மை ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். ஆத்துமாக்க பாரம் இல்லைன்னா ஆண்டவர் வருகையில நம்ம நிச்சயமா பங்கு கிடையாது. போதிக்கிறது செல்ஃபிஷ் பிரேயரா, செல்ஃபிஷா நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோமா, இன்னும் நான் மட்டும் என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு போதும்னு சொல்லிட்டு இருக்கோமா, அல்லது ரட்சிக்கப்படாம போயிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம தப்பு பண்ணதுனால போயிட்டாங்கன்னு நியாயம் தீர்த்துட்டு இருக்கோமா, பழி வாங்குறத நினைச்சிட்டு இருக்கோமா? அந்த யோபுனுடைய அனுபவம் நமக்கு வேணுமே. தன் சிநேகிதரெல்லாம் புலம்ப வந்தாங்க, ஆனா எல்லாரும் தரையில உட்கார்ந்து புலம்பிட்டு ஃபுல்லா அவனை கம்ப்ளைண்ட் பண்றான், அவனை கூட மன்னிச்சு அவனுக்காக ஜெபம் பண்ணானே, அப்படிப்பட்ட ஜெபம் ஆவியன்ல ஊற்றுங்க, அப்போதான் சிறையிருப்பு மாறும். இன்னைக்கு ஜெபம் கேட்கப்படலன்னா இச்சையின்படி கேட்கிறோம். யாக்கோபுல போட்டிருக்கு, இச்சையை நிறைவேற்ற கேட்கறதுனாலதான் உங்க ஜெபம் கேட்கப்படல. இன்னொன்னு செல்ஃபிஷா நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே எனக்காகவே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இச்சித்து எனக்கான காரியங்களை ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அவங்கள மன்னிக்காம ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அதனாலதான் என் ஜெபம் கேட்கப்படல. மன்னிக்கலன்னா நமக்கு மன்னிக்க மாட்டார் போட்டு நம்ம ஜெபம் கேட்கவே படாது. பரிசுத்தமான இருதயம் உள்ளவங்கதான் தேவனை தரிசிக்க முடியும். ஒரு பால் காய்ச்சற பாத்திரம் சரியா கழுவுலன்னா பாலுக்கு கெட்டு போயிரும். அதே மாதிரி இருதயம் சரியில்லைன்னா நம்முடைய வாழ்க்கை வெள்ளையா மாற முடியாது, நம்முடைய வாழ்க்கை வெள்ளையா மாற முடியாது. அதனால இருதயம் எப்படி இருக்கு ஆண்டவர் பாக்குறாரு. நம்முடைய ஜெபம் எடுக்கிற ஜெபம் எல்லாம் கேட்கப்படுதா? நம்ம வீட்டுல நிறைய ஜெபம் கேட்கப்படல, காரணம் என்ன தெரியுமா? நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழல, ஆண்டவரோடு உள்ள
ஐக்கியம் தப்பு பண்ணியிருக்கோம். நம்முடைய அடி மரம் வேறு தப்பு. ஏதோ ஒரு தப்பான உறவுல இருக்கிறோம். ஆண்டவருக்கு மேல யாரையோ நேசிக்கிறோம். ஏதோ பொருளை நேசிக்கிறோம். விக்கிரக ஆராதனை. பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனை. அதுதான் யாத்ராம 20ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. என்னேண்டி ஒரு தேவனும் உண்டாயிருக்க வேணாம். பொருளாசை, விக்கிரக ஆராதனை. யார் மேல நம்ம எந்த இதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு ஆண்டவர்ட்ட விழுந்துட்டு கொஞ்ச நேரம் ஜெபம்னா போதும்னு நினைச்சிட்டு இருக்கோமே. அது கூட பாவம்னு போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல அத்தனை பேர் அழிக்கப்பட்டாங்கன்னு போட்டிருக்கு. அவங்க ஒண்ணொண்ணா அழிக்கப்பட்டாங்க. இது நம்ம திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அந்த ஞான கன்மலையா இயேசு கிறிஸ்துவிட்ட வருவோம் நம்ம. ஆண்டவரே அவங்கள மாதிரி நம்ம முறுமுறுச்சு அழிஞ்சிட போயிடக்கூடாது. பரீட்சை பார்த்து அழிஞ்சிடக்கூடாது. முறுமுறுத்து அழிஞ்சிடக்கூடாது. உங்களை சோதிச்சு பாத்திரக்கூடாது. ஹalleluya. ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா. அந்த இஸ்ரேல் ஜனங்களை போல பாதி வழியில நின்றுடக்கூடாதுப்பா. பரலோக ராஜ்யத்தை காணான்னு அடையலையே அவங்க. பரலோக ராஜ்யத்தை அடையணும்னா நான் என்னுடைய வசனத்தை கீழ்ப்படியணும். எல்லாம் தந்த கடவுளுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தான் அவரில் நிலைத்திருப்பான். அந்த 2வது நீங்க இப்ப 10 கற்பனையை விட இன்னைக்கு நமக்கு ஈஸியா கொடுக்கப்பட்ட கற்பனை என்ன தெரியுமா? 2 கற்பனை. என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். முழு இதயத்தோடும் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனை. 2 கற்பனை தான் அன்பு. 1 யோவான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அன்புன்ற அந்த கற்பனை தான் போடப்பட்டிருக்கு. நமக்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்பில் கற்பனையை கைக்கொள்வது எப்படின்னா தேவனிடத்துல அன்பு கூறுவதுதான் அவரில் நிலைத்திருக்கிறோம். அதனால எடுத்து வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டான். இதுதான் புதிய கற்பனை. இதுக்கு அப்புறமா இன்னொரு வசனம் போட்டிருக்கு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் பிரியமானவர்களே, தேவன் உலகத்தில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்பட்டிருக்கிறோம். அப்புறம் அவர் நமக்கு முந்தி அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் எதுக்கு எதிர்பார்க்கிறார்? அந்த 2 கற்பனை எதுக்கு எதிர்பார்க்கிறார்னா அவர் மனுஷனுக்கு அன்பா அந்த வழியாக அன்பு செலுத்தும் வண்ணமாக வழியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதனால நம்ம சகோதரத்துல அன்பு கூறணும். அடுத்தது அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூறனால் நம்ம அவரிடத்துல அன்பு கூறணும். அவரே மாதிரி நம்ம அன்பு கூறணும். அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்புதான் அந்த கற்பனை. என்னன்னா அவரிடத்துல அன்பு கூறணும்னா அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிவான்னு போட்டிருக்கு வசனம் பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்போ ஒரே 2 கற்பனை அதுல அடங்கி இருக்கிறது அன்புதான். முதல் தேவனிடத்துல ஃபுல்லா அன்பு கூர்ந்துட்டோம்னா மனுஷனை நம்ம நல்லா நேசிப்போம். அதுக்காக தவறா நம்ம புரிஞ்சுக்கிடக்கூடாது. அன்புன்றது வேற மாதிரி புரிஞ்சிடக்கூடாது. யார்கிட்டயுமே அன்பா இருக்கக்கூடாது. வேற விதமான அன்பு, உலக பிரகாரமான அன்பு இல்லை இது. அன்பு ஆண்டவருடைய அன்பை மற்றவங்கிட்ட கொடுக்கணும். அப்படின்னா அவங்க கொடுக்கறது இரக்கம் செய்யறது மூலமா ஆண்டவர் என்ன செய்வாரு? நமக்கு அந்த கிருபை கொடுக்கணும். அதனால நம்ம இன்னைக்கு நினைப்போம் ஆண்டவர் அன்பைதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13 முழுசும் அன்புதான். அந்த அன்பை நம்ம எப்படி நம்ம ஆண்டவர் கொடுக்க போறோம் யோசித்து பாருங்க. கற்பனைகளை கீழ்ப்படுகிறதுனாலதான் கொடுக்க முடியும்னு போட்டிருக்கு. கற்பனையின் பொருளே அன்புதான் போட்டிருக்கு. அப்போ 2 அடக்கமும் சுருக்கமா போட்டிருக்குதுன்னா என்னதுன்னா முழு இருதயத்தோட முழு ஆத்மா. ஒரு நியாயசாஸ்திரி ஒருத்தன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா எல்லா கற்பனையும் கை கொண்டேன். ஆனா அவன்கிட்ட இறக்கம் இல்லையே. அந்த நல்ல சமாரியன் மாதிரி என்ன செய்யல, இறக்கம் காட்டலையே. நீ உனக்கு உள்ள ஐஸ்வர்யத்தெல்லாம் விற்று கொடுன்னா குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க இஷ்டம் இல்ல. அவன் துக்கமுகமாய் போயிட்டான். நீ கற்பனை கை கொண்டு என்ன பிரயோஜனம்? அன்பு இல்லாட்டா அன்பு இல்லைன்னு கண்டுபிடிச்சா. அதனாலதான் புதிய கற்பனை நமக்கு இப்பொழுது கொடுத்துட்டா. மோசே கற்பனை போல 10 இல்ல, இன்னைக்கு 2 கற்பனை அவடத்துல முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோடுனா
நம்ம யாரையுமே நேசிக்க முடியாது. இந்த உலகத்துல உள்ள எதுவுமே நமக்கு நிலையற்றது. அவர் ஒண்ணுதான் நிலையானவர். அவருடைய அன்புதான் நிலையானது. அவரை நேசிப்போம். அப்புறம் மற்றவங்கள நேசிக்க அவங்கள ஆதாயப்படுத்துவோம். அவங்களுக்கு ரட்சிக்கப்படணும்னு ஜெபிப்போம். அவங்களுக்கு கொடுப்போம். நம்ம அவங்களுக்கு உதவுவோம். அவங்கள மன்னிப்போம். இரக்கம் செய்வோம் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு அன்பு 2 கற்பனை தான். அதனால இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிடும் ஆண்டவர் இது பாரமானதல்ல. நீங்க வாசித்தீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே போட்டிருக்கு. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்துல அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இதான் நமக்கு கிடைச்ச ரொம்ப அதிசயமான ஒண்ணு. அவருடைய கற்பனை ஈஸி. அன்புன்றது ரொம்ப ஈஸி. அவர் வந்துட்டா அன்பு. ஒரு வசனம் ரோமர் 5:5 போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது தேவ அன்பு ஊற்றப்படும் போட்டிருக்கு. நீங்க எடுத்துக்கிறீங்க ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப எப்போ அந்த ஆவியானவர் வராரோ அந்த அன்பு வந்துடும். அதான் ஈஸி. பாரமானது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப இது ரொம்ப ஈஸி. அன்பு நமக்கு எப்படி அன்பா இருக்க முடியும்? எப்படி நம்ம கற்பனை கைக்கொண்டு நினைக்கவே வேண்டாம். அவர்கிட்ட நெருங்க அவருடைய அன்புல நிக்க மற்றவங்கள்ட்ட அன்பு பெருகும். அதனால அன்பு சகல பாவங்களையும் மூடுன்னுலாம் போட்டிருக்கு. திரளான பாவங்களை அப்படி மன்னிச்சிருவோம். அவங்களுக்கு இரக்கம் செய்வோம். அவங்கள சாதாரணமா நினைக்க மாட்டாங்க. வெளியேற பெற்றவங்க அவங்களுக்கு நன்மை செஞ்சு ஆதாயப்படுத்தணும்னு போவோம். அதனால அந்த அன்பு ஊற்றப்படுறதுக்கு பரிசுத்த ஆவியானவராலதான் முடியும். நம்மளால முடியவே முடியாது. பரிசுத்த ஆவி வரும்போதுதான் நம்ம சாட்சி. அப்போஸ்தலர் 1:8 போட்டு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க பலனடைஞ்சு எங்கேயும் சாட்சியா இருக்கணும். இந்த கற்பனை எல்லாம் கீழ்ப்படிஞ்சு சாட்சியா இருக்கணும்னா அவ்வளவுக்கும் காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப இன்னைக்கு தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அந்த அன்புன்ற கட்டளையை நான் கீழ்ப்படியணும்னா பரிசுத்த ஆவியானவரா என் உள்ளத்துக்குள்ள நிரப்புங்கப்பா. அன்பை நிரப்புங்கப்பா. அன்புனால நிரப்பப்படட்டும்ப்பா. நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் செய்ய முடியலையே. மன்னிக்கணும்னு மன்னிக்க முடியல. அதுக்குன்னு காரணம் நான் அன்பு இல்ல. அந்த அன்பு தேவ அன்பு என்னல ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்துல ஊற்றப்படுங்க. எங்க குழுவுல இருக்க அத்தனை பேர் மேல அன்பு ஊற்றப்பட போகுது இப்பொழுது என்று நம்ம விசுவாசிப்போமா? ஆண்டவரே, தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானன்ற சுருக்கமான ஒரு விடையை எங்களுக்கு கொடுத்தீங்களேப்பா. பாரம் இல்லைன்னு அந்த கற்பனைகளை எங்களுக்கு ஈஸியா நான் உனக்கு தந்திருக்கேன்னு சொல்லி என் சுமை லகுவானது, என் நுகம் மெதுவானது என்று சொல்லிட்டீங்களேப்பா. இதுக்கு காரணம் தேவ அன்பு தானே. அந்த கற்பனைக்கு ஆண்டவரே உட்கருத்தே தேவ அன்புன்னு போட்டிருக்கு. அன்பு கூர்ந்தா அந்த கற்பனை நிறைவேற்றிட்டா அர்த்தம்னு போட்டிருக்கு. மற்றவங்க இடத்துல அன்பா இருப்பான்னு போட்டிருக்கு. அதனால உண்மையிலே நிலைச்சிருப்பேன்னு போட்டிருக்கு. அதனாலதான் பரலோகமும் எனக்கு, அதுல பங்கும் எனக்கு என்று இன்னைக்கு திட்டவட்டமா அறிஞ்சேன். என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அந்த அன்பு என்ன ஊற்றுங்கப்பா. உங்களிடத்துல நான் சரியா அன்பு கூறல, மற்றவங்க இடத்துல அன்பு கூறல, இந்த கற்பனையில தவறிட்டேன்ப்பா. அதனால பரலோகத்துல கூட நான் என் பங்கை இழந்துருவேனோ இன்னும் பயமா இருக்கு. எசப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஃபெல்லோஷிப் எனக்கு தாங்க. என்கிட்ட இருந்துட்டே இருங்க. அந்த அன்பு ஊற்றிக்கிட்டே இருங்கப்பா. அப்போ நான் மற்றவங்களை பார்க்கும்போது அன்பா இருப்பேன். நான் உம்மட்டையும் நான் இன்னும் அன்பு கூறுவேப்பா. அன்பு கூர்ந்தானா எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன் உமக்காக. சகோதரனுக்கு அவனுக்கு ஜீவனை கொடுக்கிற அன்பில பெரிய அன்பு இல்லைன்னு போட்டிருக்கேன். ஜீவனே உமக்காக கொடுப்பேன்ப்பா. கஷ்டத்திலேயே நான் நிற்பேன்ப்பா. என் ஜீவன் போனா கூட கிறிஸ்டியன் ஜீவன் என்று சொல்லுவேனப்பா. தேவாலயத்துல அடிக்கப்படுவதற்கு என் சரணத்தை ஒப்பு கொடுப்பேனப்பா. அப்பா, நான் கடைசி காலத்துல என்ன தலைகீழா பேதுரு போல அரைஞ்சாலும் நான் நிற்பேன் சுவாமி. உடைய அன்பு ஜீவனை கொடுக்கிற அன்பு தானே. நானும் உமக்காக கொடுப்பேன். ஜீவனை கொடுத்தவருக்கு நானும் கொடுப்பேன். அவர் முந்தி அன்பு கூர்ந்ததுனால நாமும் அவரிடத்துல அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நேரத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. நம்ம அன்புனால் நிரப்பப்படுறதுக்கு கொஞ்சம் தருணம் கொடுக்காரு. ஒப்பு கொடுப்போமா சரணத்துல. இன்னும் நம்ம செல்ஃபிஷ் பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டேன் செல்ஃபிஷா நான் இருக்கேனே. அவங்க மேல அன்பு இல்லையே. அவங்க அழிக்கப்படும் போது கண்ணீர் வரலையேப்பா. அவங்க தப்பா நடக்கும் போது கண்ணீர் வரலையே. பழிக்கு பழி வாங்கிறேனே. இப்ப தவறா ஜெபம் பண்ணிடுறேனே. செல்ஃபிஷ் பிரேயர். ஆண்டவரே, அதனாலதான் என் ஜெபம் கேட்கப்படல. நான் செய்யறதெல்லாம் தப்பா இருக்குப்பா. என் ஜெபம் கேட்கப்படல. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லப்பா. இன்னும் நான் வெட்டப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கேப்பா. என்று சரணத்தை ஒப்பு கொடுக்கேப்பா. சுட்டரிக்க ஒப்பு கொடுக்க. செல்ஃபிஷை சுட்டரிங்க. எனக்கு இருக்கிற ஆணவத்தை எடுத்து போடுங்க. அன்பற்ற குணத்தை எடுத்து போடுங்க. மன்னிக்காத குணத்தை எடுத்து போடுங்க. பழிவாங்க சிந்தை எடுத்து போடுங்க. மாம்ச சிந்தை எடுத்து போடுங்க. நசரேனா இயேசுவின் சிலுவையில அரைஞ்சிடுறேப்பா. அப்பா, நான் உமக்கு சிலுவையில் அறையப்பட்டேன் கிறிஸ்துவுடனே என்று
சொல்லி என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவி ஆத்மாவை உற்சாகப்படுத்துங்கப்பா, பலன் கொள்ள செய்யுங்க, வளர செய்யுங்க. சரீரம் செத்து போகட்டும், மறிச்சிடட்டும், உலகத்துக்கு நான் மறிச்சிடணும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்களை உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதுதான் ஞானஸ்நானம், உம்மோட அடக்கம் பண்ணணும் அப்பா. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. பரலோக பாக்கியத்தை நான் இழந்துடக்கூடாது, பங்கு இழந்துடக்கூடாது சுவாமி. வேதத்தின்படி நடக்கணும்ப்பா, அதை கூட்டிடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது, கீழ்ப்படியாம மற்றவங்களுக்கு போதிச்சிடக்கூடாதுப்பா. அப்படி இருந்தாலும் அதுக்கும் பதில் உண்டேப்பா. கோபாக்கினி வந்துருமே, நியாய தீர்ப்பு வந்துருமே. அதனாலே அல்லேலூயா, எங்களோடு நீங்க இடைப்பட்டு இருக்கீங்க அப்பா, எங்களோட இடைப்பட்டு இருக்கீங்க. எங்களை நீங்க ஆண்டவரே உற்சாகப்படுத்துறீங்க. என்னுடைய சுமை, என்னுடைய கற்பனை நீ கை கொள்றது பாரமானதல்ல, என் கற்பனை பாரமானதல்ல, என் நுகம் மெதுவானது, நான் மெதுவா உன்னை நடத்துவேன். எப்ராஹிமே, நான் உன்னை கைப்பிடித்து நடக்க பழக்குவேன் நான் சொல்லியிருக்காரு. மெதுவா நடத்துவாரு, புல்லுள்ள இடங்கள்ல கையை பிடிச்சு நடத்துவாரு. நல்ல மேய்ப்பனான், மேய்ச்சுள்ள இடங்கள்ல புல்லுள்ள இடங்கள்ல மேய்ப்பார். அரணேறி பள்ளத்தாக்கு வந்தா கூட சுமந்துட்டு போவாரு, உன்னோடு இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் கிருபையாக தந்த நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, அப்படியே அன்பை ஊற்றுங்க, உம்மை போல அன்பா இருக்கணும். நீங்க எவ்வளவு அன்பு கூர்ந்தீங்கப்பா, எவ்வளவு தாமதிச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஆத்துமாக்காக. அந்த சமாரியா ஸ்திரீட்ட ஒரு ஆத்துமாக்காக அந்த ஆண்டவரே ஒரு போஜனம் கொள்ளும்போடி போன சீஷர்களை விட்டுட்டு பசியில கூட நீங்க அந்த பசியா இருந்தீங்களே, போஜனம் என்னுடைய போஜனம் பிதாவை சித்தம்னு சொல்லி அங்க போய் இருந்தீங்களேப்பா. புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, பற்றி உறங்கவும் இல்லை, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்று சொல்லி நேரம் இல்லைன்னு சொல்லி ஓடிட்டே இருந்தீங்களே. என்னுடைய பாதங்கள் அப்பா ஓடிட்டே இருந்த பட்டணங்கள் தோறும் ஓடிட்டு இருந்து வியாதிஸ்தலே குணமாக்கிச்சே. அன்பு அன்பு அன்பு, அந்த அன்பை எங்களை ஊற்றுங்கப்பா. நான் மற்றவங்க மேல கரிசனையோடு சோமனட்டும், வியாதிஸ்தர்களுக்காக கண்ணீர் வடிக்கட்டும். அவங்க என்ன மாதிரி நான் நேசிக்கணும்ப்பா, என்ன மாதிரி நேசிக்கணும். உன்னிடத்துல அன்பு உருவாட, பின்னிடத்துல அன்பு உருவாய் என்ன போல நேசிக்கணும்ப்பா. உண்மை போல அன்பு நேசிக்க எனக்கு தாங்க, உண்மையிலே அன்பே ஊற்றுங்க. நேரத்துல ஆண்டவர் சத்தத்தை கேட்டுட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ரிபி ரிபி கபூரவா தி ரிபி கரபா தி கபாரபா உஷவரா கரவா ரவா தி கரபோ ரவரவா கரபோ தி ரிபி கரபா உஷவரா தி ரிபி ரி கரபோ தி ரிபி கரபோ ரிபி கரபா ரிபி கரபா ரி கரபோ ரிபி கரபா ஷபரபா அலரபா தி ரிபி ரி கரபா ரிபி கரபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய அன்பு எங்களை ஊற்றப்படுகிறதப்பா, உடைய அன்பு எங்களை ஊற்றப்படுகிறது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவராக எங்களை ஊற்றிட்டு இருக்கீங்கப்பா. நாங்க தலை தாழ்த்தி கேட்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி, நன்றி. அன்பை ஊற்றினீங்களே, உமக்கு நன்றி. அன்பை ஊற்றினீங்களே, நன்றிப்பா. இனிமேல் நாங்கள் மற்ற கூடத்துல அன்பா இருப்போம்ப்பா. அந்த அன்பு போதுப்பா. மற்ற கூடத்துல அன்பா இருக்கிறதுக்கு முடிய அன்பு ஊற்றிட்டீங்க. உம்மிடத்துல அன்பா இருப்போம், மற்ற கூடத்துல அன்பா இருப்போம். மன்னிப்போம், பழி வாங்க மாட்டோம், மற்றவங்களுக்கு ஆகி ஜெபிப்போம், தரப்புல நிற்போம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். எங்களை பயன்படுத்துங்க. இந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேரையும், இந்த ஜெப குழுவினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்பினாலே நிரப்புங்க. கண்ணீர் நிறைந்த ஜெபத்தை கொடுங்க. தேவ அன்பினால நிரப்பப்படட்டும்பா. மன்னிக்கிற குணத்தினாலே அவங்களை அலங்கரிச்சிருங்கப்பா. குடும்பத்துல சாட்சியா வைங்க. அப்படியே நீங்க செய்ய போற காசோத்திரம் இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.